ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஒரு பார்லர் ஸ்டைலில் கோல்டு ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலி இதில் வந்துட்டு 5 டைப்ஸ் இருக்குது. 5 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளன்ஸ் அண்டு ஸ்க்ரப் இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, அதை ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாக ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஸ்கின்னு கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. முடிச்சுட்டு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் கோல்டு ஜெல் ஒரு ப்ராசஸ் இருந்தது, அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் தென் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வைப் பண்ணி நம்மளோட டவலால் எடுத்துக்கிறோம். தென் நம்மளுக்கு அதாவது தேர்டு ஸ்டெப்பாக நம்மளுக்கு மசாஜ் க்ரீம் தான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். இந்த மசாஜ் க்ரீம்னால தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கின்னுக்கு நம்ம லைட்டாக மசாஜ் கொடுக்குறப்போ நம்மளோட ஃபேஸில் உள்ள ஸ்கின்னில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் க்ரியேட் ஆகி நம்மளோட இன்ஸ்டன்ஸாகவே நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும். அந்த க்ளோ எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மசாஜை நம்ம லிஃப்ட் அப்வர்ட் டவுன்வர்ட் சின் இந்த சைட்லலாம் நல்லா நம்ம மசாஜ் கொடுக்குறோம். நம்ம செல்ஃபாக கொடுக்குறது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அப்படி கொடுக்கலாம். ஃபர்தராக ஆனால் மற்றவங்களுக்கு பண்ணுறப்ப நல்லாவே மசாஜ் கொடுக்கலாம். பட் நம்ம செல்ஃபாக எப்படி முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு அதோட ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு மசாஜ் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நம்மளோட ஸ்கின்னில் நல்லாவும் க்ரியேட் ஆகும். அப்படி நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா அதிகமாக நம்மளுக்கு ஸ்கின்னில் க்ரியேட் ஆணுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கின் மைண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும். ஸோ நம்ம மசாஜை ரொம்பவே கரெக்டாக பண்ணணும். மசாஜை நம்ம கரெக்டாக கொடுக்கலைன்னா நம்மளுக்கு சில நேரம் ஹெட் பெயின் கூட வரலாம். ஸோ கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம மசாஜ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? தென் பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தென் 4th ஸ்டெப்பாக கோல்டு பேக்னு ஒன்று இருந்தது. தென் அந்த கோல்டு பேக்கை நம்ம எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரி அதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம அதையுமே வைப் பண்ணி எடுத்துக்கிறோம். தென் 5th ஸ்டெப்பாக ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரு பாலிஷிங் க்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. இதில் எப்போதுமே நம்ம பேக்கோட ஃபினிஷ் ஆகிடும். எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரூட் ஃபேஷியல் எல்லாம் எடுத்துகிறோம். பட் கோல்டு ஃபேஷியலில் பாலிஷிங் க்ரீம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்குது. அதையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்துட்டு அதையும் நம்ம ஃபைனலாக வைப் பண்ணி எடுத்துக்கிறோம். தென் நம்ம பண்ண இந்த ஃபேஷியலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிட்டில் ஜி-லுக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா க்ரீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான டைமும் கொஞ்சம் கொடுத்துட்டு ஃபர்தராக நம்ம அதையுமே க்ளீன் பண்ணிடுறோம். ஓகே, அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். பாருங்கள். வாவ், எனக்கு உண்மையாக இந்த கிட் ரொம்பவே பர்ஸ்னலாக பிடிச்சிருந்தது. யாருக்கு இந்த கிட் ரொம்ப பிடிச்சிருக்கோ லைவாக நான் ரிசல்ட் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் பை ஃப்ரம் வர்ஷா. See you soon guys.